கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் செய்கிறவர் நம் கூட இருக்கிறார். அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுட்டு எப்பவும் கர்த்தர் என்னை தேடி வந்து எனக்கு எல்லாவித சகல நன்மைகளையும் தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே அது எப்பவும் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷத்தில் பொங்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாய் தந்தருளினார். இந்த கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளே அவர் நமக்கு எந்த அளவுக்கு அவருடைய சிலுவையின் பாடுகள் மூலமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த சபைக்கும் எல்லாத்துக்குமே அவர் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு, தலையாய் தந்தருளினார். கிறிஸ்துக்குள்ளே அவர் நமக்கு தலையாய் தந்தருளினார். இந்த கிறிஸ்து இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு தலையாய் தந்தருளின அந்த நிமிஷம் முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கை கீழாக இருந்த வாழ்க்கை இப்பொழுது தலை தூக்கி நிற்கிறது. ஏனென்றால் நாம் எங்கேயோ கிடந்த பாவத்தில் கிடந்து நமக்கு எதுவுமே அறியாமல் நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ பிளகுபட்டு போயிருந்த நேரத்தில் கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக மீட்டெடுத்து எப்பொழுது அந்த ஆதாம் அவன் இழந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்காக அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு தந்துவிட்டார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவை நமக்குள்ளே அவர் நமக்கு தலையாக நாம் எண்ணும் பொழுது, எனக்கு அவர் தந்திருக்கிறார் கிறிஸ்து என்று உங்கள் உள்ளத்தில் மனதாக நீங்கள் எண்ணும் பொழுது உங்களுடைய உள்ளம், உங்களுடைய குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. இதைத்தான் வீட்டில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு உட்காந்து பேச வேண்டும். டைனிங் டேபிளில் உட்காந்து பேசுகிறீங்களா, இல்லை கீழே உட்காந்து சாப்பிடும்போது பேசுகிறீங்களா, இந்த வார்த்தைகளை கிறிஸ்து இந்த காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு எத்தனையோ கஷ்ட காலங்கள் இருந்தாலும் இந்த கிறிஸ்து நாம் அவரை அறிந்ததனால், நாம் அவருக்கு கீழ்ப்படிந்ததனால், நாம் அவருடைய வார்த்தை கேட்டதனால், நாம் அவருடைய வார்த்தை விசுவாசித்ததனால் ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து இந்த அற்புதமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார் என்று பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அவர் உங்களுக்கு தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை, கிறிஸ்துவை நமக்கு தலையாய் தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வாக்கியம் பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே பிளவுபட்ட நேரத்திலே, எத்தனையோ விதமான காரியத்திலே பின்தங்கி இருக்கிற நேரத்திலே ஒரு மனிதன் கிறிஸ்துவை, நான் இதுக்கு அல்ல, எனக்கு கிறிஸ்து இதை நான் பின்தங்கி இருக்கிறதுக்காக நான் உண்டு பண்ணவில்லை, நான் கீழே போய் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப தொலைந்து போவதற்காக என்னை இந்த உண்டு பண்ணவில்லை கிறிஸ்து, நான் அவரை அறிந்து கொண்டு இந்த உலகத்திலும் ஜெயித்து வாழ எனக்கு ஒரு திறனை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்து அவனுக்கு தலையாயிருந்து அவனுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். கொண்டு செல்வது மட்டுமல்ல, அவனை பார்க்கிறவர்கள் எத்தனையோ விதமான அவன் கீழே கிடந்தான். பாருங்கள், நிறைய குடும்பங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க திடீர்னு பாருங்கள் வாழ்க்கையை முன்னேறுவாங்க. காரணம், கிறிஸ்துவை அறிந்ததனால், கிறிஸ்துவருக்கு முதலிடம் கொடுத்ததனால், கிறிஸ்துவை தேடுகிறதுனால் அவருடைய வாழ்க்கையை மாற ஆரம்பித்து விடுது. அவருடைய வாழ்க்கையில் அவங்க எந்த பிரயாசம் எடுத்தாலும் சரிதான், ஒரு படிப்பில்னாலும் சரிதான், பிஸ்னஸ்னாலும் சரிதான், தேவனுடைய கரம் இருக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் சில பேர் எப்படியோ இருந்தவங்க, சில பேர் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கி 2-3 வீடு, 4 வீடு, சொந்த வீடு, கடைகள், பல பிஸ்னஸ்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்துவை அவர்கள் ஜாஸ்தி அறிந்து விட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வார்த்தையை அதிகமாக அவருடைய உள்ளத்திலே போட்டதனால் இப்பொழுது அது ஆலமரமாக நிற்கிறது. கொஞ்ச காலம் கஷ்டம்தான் இருந்திருக்கும். பாருங்கள், இஸ்ரேல் மக்களும் அப்படித்தான் ரொம்ப நாள் கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் எப்பொழுது தேவனை அறிந்தார்கள், இந்த மோசே பாருங்கள் வந்து அந்த புக்கை கொடுத்தார்கள். அந்த புக்கு தான், அதாவது நீங்கள் ஆபிரகாமுடைய சன்னதி என்று அறிவித்த பொழுது, ஆம், நாங்கள் ஆபிரகாமின் சன்னதி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அது எங்களுக்கு சொந்தம் என்று அறிந்த அதற்கு அப்புறம்தான் தேவன் அவர்களை விடுதலாக்கினார். அது தட்டி அவங்க அங்கே தான் கிடந்தாங்க. எகிப்திலே தான் கிடந்தாங்க. எப்பொழுது அவங்களுக்கு கர்த்தரை, இது எங்களுடைய கர்த்தர், எங்கள் ஆபிரகாம் தேவன், அவர் எங்கள் தாய் தகப்பன், எங்களுக்கு தாத்தா உள்ள தகப்பன், அதனால்
அவர் தான் எங்களுடைய தகப்பன் என்று என்னைக்கு அவர்கள் வாயினால் அறிக்கை செய்தார்களோ அன்று கர்த்தர் ஓடி வந்து முன்ன வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதற்கு தட்டி அவங்க அடிமையாக தான் கிடந்தாங்க. அவங்க எண்ணவே இல்லை, இது ஒரு என்னமோ ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்காங்க. நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு எத்தனை விதமான ஒரு பாக்கியம் இருக்குது. நீங்கள் மீடியாவெல்லாம் பார்க்கிங்க, சபைக்கு போகிறீங்க, எத்தனை விதமான போதர்களுடைய வார்த்தைகளை கேட்கிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. ஆனாலும் தேவன் பாருங்கள், இதையெல்லாம் அந்த நீ அறிந்தாலே போதும், என்னை விசுவாசித்தாலே போதும் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கார் விடையை பாருங்கள். நீ அறிந்து எனக்குள்ளே இருந்து கிறிஸ்து தான் எனக்கு தலையாக இருக்கிறார், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், அவர் தான் என்னை பலப்படுத்துகிறார், அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு என் இதயத்தை கொடுக்கிறேன், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண நான் இடம் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நாவிலை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறுகிறது. இப்படித்தான் அவர் தேடி வந்து இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் பாருங்கள். அவர் தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் உங்கள் வேலை. நீங்கள் ஒன்றும் பிரயாசப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய தாளந்தை பெருக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இந்த வார்த்தையை கொண்டு உங்களை வழிநடத்துகிறார் பாருங்கள். எவ்வளோ அற்புதமான தெய்வம் பாருங்கள். அவர் உங்களை தேடி வருகிறார். தேடி வந்து இந்த மாதிரி காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போங்க. அவர் உங்களுக்கு தலையாக இருந்து எப்படி இஸ்ரேல் மக்களை எப்படி அவர் காப்பாற்றினாரோ என்று அவர்கள் அறிவித்தார்களோ, தேவன் எங்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவன் என்று அந்த அறிவித்த நிமிஷம் முதல் கொண்டு உடனே முன்ன நின்று செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அப்படி தான் நீங்கள் சொல்லணும். இவ்வளோ நாள் நீங்கள் பின்தங்கி இருந்தீங்க, எப்பொழுது கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். பார்த்தீங்களா? அதனால தான் சில குடும்பங்கள் பாருங்கள், இவ்வளோ பின்தங்கி இருப்பாங்க, கிறிஸ்துவுக்கு சரியாக நேரத்தை கொடுப்பாங்க, சரியாக பைபிள் வாசிப்பாங்க, சரியாக சபைக்கு போவாங்க. கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோதான் இருந்தாலும், ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலை இருந்தாலும் உங்களை உயர்த்தி, உங்களுடைய தராதரத்தை உயர்த்தி பார்க்கிறவர்கள் வேக்கும் வண்ணமாக உங்களை உயர்த்துகிறார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாய் துள்ளும். இதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை தேடி வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்குறார். வார்த்தை கொடுக்கும்போது ரிசீவ் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ணி உள்ளத்தில் போடுங்க. ஆம், என் தேவன் எனக்கு தலையாக இருக்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை, ஆக என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். அவர் நம்முடைய நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.